சென்னை மதுரவாயல் அருகே தரைப்பாலத்திற்கு மேல் வெள்ள நீர் கரை புரண்டோடும் நிலையில் கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பாலத்தின் ஓரம் உள்ள இரும்பு கம்பிகள் மீது ஏறி செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக பெய்த கனமழை காரணமாக சென்னையில் முக்கிய தரைப்பாலம் கூடிய மதுரவாயல், அடையாளம் பாலம், நொளம்பூர் உள்ளிட்ட தரைப்பாலங்கள் சுமார் 5 தரைப்பாலங்கள் இந்த பகுதியில நீரில் மூழ்கியது. இந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாகவே இந்த மதுரவாயல் கார் ஒன்று அடித்து செல்லப்பட்டு ஆபத்தான நிலையில மீட்கப்பட்ட சம்பவம் என்பது அரங்கேறி இருந்தது. இந்த நிலையில தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் மதுரவாயலில் உள்ள தனியார் கல்லூரிக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில கல்லூரி மாணவர்கள் பயணித்து செல்லும் சாலையில் கரை புரண்டோடும் தரைப்பாலத்தின் பூல என்ன கிடைச்சிட போதுன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இங்க ஒருத்தர் 1 ஏக்கர் மலர் விவசாயம் பண்ணி 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மீது நடந்து செல்ல முடியாத நிலை இருப்பதால உயிருக்கு ஆபத்தான நிலையில சாலை மாட்டில் அடிக்கப்படும் நகர்கள் மீது குரங்கு, அதாவது கர்ணம் தப்பினால் மரணம் என்பது போல இந்த பயணிக்கும் கல்லூரி மாணவர்களின் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக இங்கிருந்து தனியார் கல்லூரிக்கு இந்த தரைப்பாலம் வழியாக செல்வதுதான் வழி. தற்போது தரைப்பாலம் வழியாக 2 அடிக்கு மேல் வெள்ளநீர் கரை புரண்டு ஓடுவதால் கல்லூரி நிர்வாகம் கல்லூரியை வைத்துள்ளதாலும் அந்த வழியாக கல்லூரி மாணவர்கள் அந்த பாலத்தின் கூவமாற்றம் பாலத்தில் அடிக்கப்பட்டுள்ள இரும்பு தகடுகளின் மீது ஏறி பயணி செல்கின்றனர். மேலும் அந்த கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் தற்போது நீரில் மூழ்கியுள்ள அந்த வழியை கடந்து செல்லக்கூடிய அவல நிலை இருக்கிறது. இருப்பினும் முறையாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது கல்லூரி மாணவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பயணித்து செல்லக்கூடிய காட்சிகள் செய்திருக்கிறது. மேலும் முறையாக மாற்றுப்பாதை அந்த பகுதியில அமைத்து தர வேண்டும் என்பதே அந்த பகுதி கல்லூரி மாணவர்கள் மாணவிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து தரைப்பாலம் வழியாக கரை புரண்டோடும் வெள்ள நீரில் உயிருக்கு ஆபத்தான நிலையில கல்லூரி மாணவர்கள் பயணித்து செல்லக்கூடியது குறித்து பலமுறை புகார் அளித்தும் முறையாக அந்த பகுதியை சேர்ந்த அதிகாரிகள் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைத்திருக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதியை ஆய்வு செய்து கல்லூரி மாணவர்களுக்கு மாற்றுப்பாதை அமைத்து தர வேண்டும். மேலும் மழைக்காலங்களில் தரைப்பாலம் மூழ்கும் நிலை அதனை முறையாக செப்பனிட்டு முறையான பாலங்கள் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர்.